ஹலோ எவ்ரிவன், நான் உங்க மலர் பேசுறேன். நான் ஸ்கோக் லெவல்ல இங்கிலீஷ் லாங்குவேஜ் எக்ஸ்பர்ட்டா இருக்கேன். இன்னைக்கு நாம செப்டம்பர் 11, 2025 அன்னைக்கு த ஹிந்து நியூஸ் பேப்பர்ல வந்த 2 முக்கியமான எடிட்டோரியல்ஸை பத்தி ரொம்ப டீட்டெயிலா ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி பார்க்க போறோம். இந்த பாட்காஸ்ட்ல நாம சென்டென்ஸ் பை சென்டென்ஸ் பிரிச்சு அதோட மீனிங், வொக்காபுலரிஸ் அப்புறம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது ஒரு ஷார்ட் பிரேக் டவுன் தான். ஒரு ரொம்ப டீட்டெயில்டு பிரேக் டவுன் வேணும்னா நீங்க நம்மளோட ஸ்கோக் லெவல் எடிட்டோரியல் அனாலிசிஸ் வெப்சைட்டை செக் பண்ணி பார்க்கலாம். அந்த வெப்சைட்ல ஒவ்வொரு எடிட்டோரியலையும் ஃப்ரேஸ் பை ஃப்ரேஸ் பிரிச்சு அதோட வொக்காபுலரிஸ், தமிழ் டிரான்ஸ்லேஷன் அப்புறம் சிம்பிளிஃபைடு இங்கிலீஷ் கொடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம சென்டென்ஸோட கான்டெக்ஸ்ட், பேக்ரவுண்ட், 5 பாயிண்ட் சம்மரி அப்புறம் எடிட்டோரியல் டோன் இது எல்லாமே ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். எக்ஸாம் ஸ்டாண்டர்ட்ல ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் கொஸ்டின்ஸும் அங்க இருக்கு. வெப்சைட் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கோக் லெவல் டெய்லி பிரீமியம் எடிட்டோரியல் வொக்காபுலரி பிடிஎஃப்ஸை நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃப்ரீயா ப்ரொவைட் பண்றோம். இதுல முக்கியமான வொக்காபுலரிஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கும். சேனல்ல ஜாயின் பண்றதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பிகினர்ஸ்க்கு நான் ஒரு சின்ன டிப் சொல்லிக்க ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஏதாவது சென்டென்ஸ் புரியலனா தாராளமா ஆடியோவை பாஸ் பண்ணி அந்த சென்டென்ஸை நல்லா அனலைஸ் பண்ணுங்க. மீனிங் புரிஞ்சதுக்கு அப்புறம் முடிஞ்சா அந்த சென்டென்ஸை 2 தடவை கொஞ்சம் சத்தமா படிச்சு பாருங்க. இப்படி தொடர்ந்து ஒரு 6 மாசம் செஞ்சீங்கன்னா உங்களோட இங்கிலீஷ் நாலேஜ் டிராஸ்டிக்கலி இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பாப்பீங்க. சரி, இப்போ நாம முதல் எடிட்டோரியலுக்குள்ள போலாம். இந்த முதல் எடிட்டோரியலோட டைட்டில் அப்புறம் சப்டைட்டில் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். டூரிசம் அண்ட் ட்ரேட் ஆன் த கிரேட் நிக்கோபார் மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட். சுற்றுலா மற்றும் வர்த்தகம், கிரேட் நிக்கோபார் மெகா உள்கட்டமைப்பு திட்டம் குறித்து. Consensus is vital in leveraging the strategic importance of Nicobar. நிக்கோபாரின் மூலோபாய முக்கியத்துவத்தை பயன்படுத்திக் கொள்வதில் ஒருமித்த கருத்து மிகவும் முக்கியமானது. இந்த வரியில கன்சென்சஸ் அப்படின்னா எல்லாரும் ஒத்துப்போற ஒருமித்த கருத்துன்னு அர்த்தம். லெவரேஜிங் அப்படின்னா ஒரு விஷயத்த நமக்கு சாதகமா நல்லபடியா பயன்படுத்திக்கிறதுன்னு அர்த்தம். The Union Government's 92,000 crore மெகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட், மத்திய அரசின் 92,000 கோடி ரூபாய் மதிப்பிலான மெகா உள்கட்டமைப்பு திட்டம் ஃபார் த ஹோலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஆஃப் த கிரேட் நிக்கோபார் ஐலண்ட், கிரேட் நிக்கோபார் தீவின் முழுமையான வளர்ச்சிக்காக. பை பில்டிங் இட் அப் ஆஸ் அ போர்ட் அண்ட் டூரிசம் லெட் எக்கானமி, அதை ஒரு துறைமுகம் மற்றும் சுற்றுலா சார்ந்த பொருளாதாரமாக உருவாக்குவதன் மூலம். ஹஸ் கேதர்ட் ஸ்பீட் இன் த லாஸ்ட் 6 months, கடந்த 6 மாதங்களில் வேகம் பெற்றுள்ளது. Even as concerns remain, கவலைகள் தொடரும் நிலையிலும். About its impact on the island's ecology, தீவின் சூழலியல் மீதான அதன் தாக்கம் குறித்து. And the rights of local populations, மற்றும் உள்ளூர் மக்களின் உரிமைகள் குறித்து. The Nicobaris and the Shompen, நிக்கோபார் மக்கள் மற்றும் ஷோம்பென் என்ற 2 பூர்வீக பழங்குடி குழுக்களின் உரிமைகள் குறித்து. இந்த சென்டென்ஸ்ல ஹோலிஸ்டிக் அப்படின்னா ஒட்டுமொத்தமான அல்லது முழுமையானன்னு அர்த்தம். எக்காலஜி அப்படிங்கிறது அந்த இடத்தோட இயற்கை சூழல் மற்றும் உயிரினங்கள் பத்தின விஷயம். இண்டிஜெனஸ் அப்படின்னா அந்த மண்ணுக்கே உரிய பூர்வீகமான மக்கள்னு அர்த்தம். தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் நிர்வாகம், ஹஸ் நோட்டிஃபைட் அ டிராஃப்ட் மாஸ்டர் பிளான் ஃபார் த ப்ராஜெக்ட், இந்த திட்டத்திற்கான வரைவு பெருந்திட்டம் ஒன்றை அறிவித்துள்ளது. இதுல டிராஃப்ட் மாஸ்டர் பிளான் அப்படின்னா ஒரு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி ரெடி பண்ற ஒரு பிரிலிமினரி ப்ளூ பிரிண்ட் அல்லது வரைவு திட்டம்னு சொல்லலாம். Apart from the International Container Transshipment Port, சர்வதேச சரக்கு மாற்று துறைமுகம் தவிர, the airport and power plants, விமான நிலையம் மற்றும் மின் நிலையங்கள் தவிர, the draft master plan envisions developing the GNI, அந்த வரைவு பெருந்திட்டம் கிரேட் நிக்கோபார் தீவை உருவாக்க திட்டமிடுகிறது. As a seaside destination, ஒரு கடற்கரை சுற்றுலா தலமாக, in a pristine, unspoiled, protected environment, ஒரு பழமையான, மாசடையாத, பாதுகாக்கப்பட்ட சூழலில். Outlining plans for business, adventure, biodiversity tourism, வணிகம், சாகசம், பல்லுயிர் சுற்றுலா ஆகியவற்றிற்கான திட்டங்களை கோடிட்டு காட்டி. Family entertainment, amusement parks, etc., along with adequate social infrastructure.
குடும்ப பொழுதுபோக்கு, கேளிக்கை பூங்காக்கள் போன்றவற்றை வித் adequate social infrastructure, போதுமான சமூக உள்கட்டமைப்புடன் ஃபார் ஹெல்த் கேர், எஜுகேஷன் அண்ட் லைவ்லிஹுட். இதுல டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஷிப்பிங் டேர்ம். ஒரு பெரிய கப்பல்ல இருந்து சரக்குகளை இறக்கி அது சின்ன சின்ன கப்பல்கள் மூலமா வேற இடங்களுக்கு அனுப்புற துறைமுகம் தான் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட். என்விஷன்ஸ் அப்படின்னா எதிர்காலத்துல இப்படி நடக்கணும்னு கற்பனை செஞ்சு திட்டமிடுறது. பிரிஸ்டீன் அப்படின்னா ரொம்ப சுத்தமான, இயற்கையானன்னு அர்த்தம். அன்ஸ்பாயில்ட் அப்படின்னா மனிதர்களால கெடுக்கப்படாத ஒரு தூய்மையான இடம்னு அர்த்தம். The draft is planned for a projected population of over 3.36 lakhs by 2055. 2055ஆம் ஆண்டிற்கு 3.36 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கும் என கணிக்கப்பட்டு இந்த வரைவு திட்டம் திட்டமிடப்பட்டுள்ளது. By which time the expected tourist inflow will be a million a year. அந்த நேரத்தில் எதிர்பார்க்கப்படும் சுற்றுலா பயணிகளின் வருகை வருடத்திற்கு 1 மில்லியனாக இருக்கும். இதுல projected அப்படின்னா எதிர்காலத்துல இவ்ளோ இருக்கும்னு முன்னாடியே கணிக்கிறது. Over 70% of the direct employment the government hopes to create, அரசாங்கம் உருவாக்க நம்பும் நேரடி வேலைவாய்ப்பில் 70%த்திற்கும் மேலாக will be in tourism and allied sectors. சுற்றுலா மற்றும் அதனுடன் இணைந்த துறைகளில் இருக்கும். allied அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய அல்லது இணைக்கப்பட்ட துறைகள்னு அர்த்தம். The current population of the GNI is a little less than 10,000. கிரேட் நிக்கோபார் தீவின் தற்போதைய மக்கள் தொகை 10,000த்திற்கும் சற்று குறைவாக உள்ளது. This transformation of the GNI, aided by the ICTP, இந்த துறைமுகத்தால் உதவப்படும் கிரேட் நிக்கோபார் தீவின் இந்த மாற்றம் is crucial to leverage the strategic importance of the island's location. தீவின் அமைவிடத்தின் மூலோபாய முக்கியத்துவத்தை பயன்படுத்திக் கொள்ள மிகவும் அவசியமானது. At the western entrance to the Malacca Strait, மலாக்கா ஜலசந்தியின் மேற்கு நுழைவு வாயிலில் அமைந்துள்ள ஸ்ட்ரெய்ட் அப்படிங்கிறது 2 பெரிய கடல் பகுதிகளை இணைக்கிற ஒரு குறுகிய நீர்வழிப்பாதை. இது தமிழ்ல ஜலசந்தின்னு சொல்வாங்க. The draft plan has said the port will help India achieve its aims to capture a significant share in global sea trade. இந்த வரைவு திட்டம் உலகளாவிய கடல் வர்த்தகத்தில் ஒரு கணிசமான பங்கை கைப்பற்றும் அதன் நோக்கங்களை அடைய இந்தியாவிற்கு உதவும் என்று வரைவு திட்டம் கூறியுள்ளது. But while the administration has sought public suggestions and objections for 30 days, ஆனால் நிர்வாகம் 30 நாட்களுக்கு பொதுமக்களின் ஆலோசனைகள் மற்றும் ஆட்சேபனைகளை கோரியுள்ள நிலையில் it remains unclear till when this window will remain open. இந்த வாய்ப்பு எதுவரை திறந்திருக்கும் என்பது தெளிவாக தெரியவில்லை. Given that the draft does not mention when it was notified, இந்த வரைவு எப்போது அறிவிக்கப்பட்டது என்பதை குறிப்பிடவில்லை என்பதால். This draft plan follows another draft plan. இந்த வரைவு திட்டம் மற்றொரு வரைவு திட்டத்தை தொடர்ந்து வருகிறது. To relocate local Nicobarese communities to make way for the project. திட்டத்திற்கு வழிவகுக்க உள்ளூர் நிக்கோபார் சமூகங்களை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கான. Relocate அப்படின்னா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு அவங்கள மாத்தி குடியமர்த்துறது. The two plans seemingly contradict each other. இந்த 2 திட்டங்களும் ஒன்றுக்கொன்று முரண்படுவதாக தெரிகிறது. With regard to where existing populations may be relocated, தற்போதுள்ள மக்கள் எங்கு மாற்றப்படலாம் என்பது தொடர்பாக which has renewed fears among these groups. இது இந்த குழுக்களிடையே அச்சத்தை புதுப்பித்துள்ளது. Contradict அப்படின்னா முரண்படுறது, அதாவது 2 விஷயங்கள் ஒன்னுக்கொன்னு எதிரா இருக்கிறது. These communities have been opposing the project's clearance since 2022. இந்த சமூகங்கள் 2022 முதல் திட்டத்திற்கான அனுமதியை எதிர்த்து வருகின்றன. Alleging that their forest rights had not been settled. தங்களது வன உரிமைகள் தீர்க்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டி. Clearance அப்படின்னா ஒரு திட்டத்தை தொடங்குறதுக்கு அரசாங்கம் கொடுக்கிற officially approved அனுமதி. Alleging அப்படின்னா போதுமான ஆதாரம் இல்லாம ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறது. While the National Green Tribunal has set aside concerns, தேசிய பசுமை தீர்ப்பாயம் கவலைகளை ஒதுக்கி வைத்துள்ள நிலையில் about the project's impact on the GNI's biodiversity, கிரேட் நிக்கோபார் தீவின் பல்லுயிர் பெருக்கம் மீதான திட்டத்தின் தாக்கம் குறித்து by citing its strategic importance, அதன் மூலோபாய முக்கியத்துவத்தை மேற்கோள் காட்டி a challenge to the project's clearances remains in the Calcutta High Court. திட்டத்தின் அனுமதிகளுக்கு எதிரான ஒரு சவால் கல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் உள்ளது. ட்ரைபியூனல் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை விசாரிக்கிறதுக்காக அமைக்கப்படுற ஒரு சிறப்பு நீதிமன்றம். செட் அசைட் அப்படின்னா ஒரு விஷயத்தை பொருட்படுத்தாம தள்ளி வைக்கிறது. Some have also questioned the project's commercial and naval merits. சிலர் திட்டத்தின் வணிகம் மற்றும் கடற்படை தகுதிகள் குறித்தும் கேள்வி எழுப்பியுள்ளனர். மெரிட்ஸ் அப்படின்னா ஒரு விஷயத்துல இருக்கிற நன்மைகள் அல்லது தகுதிகள்னு அர்த்தம்.
Considering that the project aims to irreversibly alter இந்த திட்டம் மீள முடியாத அளவிற்கு மாற்றியமைக்க நோக்கத்தை கொண்டுள்ளது என்பதை கருத்தில் கொண்டு the demography and ecology of the GNI Great Nicobar தீவின் மக்கள் தொகை அமைப்பு மற்றும் சூழலியலை the most prudent path for the government is அரசாங்கத்திற்கான மிகவும் விவேகமான பாதை என்னவென்றால் is to take the time needed to build a more holistic consensus over it. இது குறித்து முழுமையான ஒருமித்த கருத்தை உருவாக்க தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்வதுதான். irreversible அப்படின்னா ஒரு தடவை மாத்திட்டா திரும்பவும் பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியாத அளவுக்குன்னு அர்த்தம். டெமோகிராஃபி அப்படின்னா ஒரு இடத்துல இருக்கிற மக்களோட எண்ணிக்கை, வயது, சாதி, மதம் மாதிரியான மக்கள் தொகை புள்ளி விவரங்கள். ப்ரூடென்ட் அப்படின்னா ரொம்ப கவனமா எதிர்காலத்தை யோசிச்சு எடுக்கப்படுற விவேகமான முடிவு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது எடிட்டோரியல் போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ்க்கு vocabularies, idioms அண்ட் phrases-அ படிச்சாலும் சீக்கிரமே மறந்து போயிடும். இந்த பிரச்சனையை தீக்கிறதுக்காகவே கூகுள் பிளே ஸ்டோர்ல ஸ்கோக் லெவல் ஆப் இருக்கு. இந்த ஆப்ல ஒரு யூனிக் நியூ லேர்னிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்க ஒரு விஷயத்தை படிச்சீங்கன்னா அதை நீங்க எப்போ மறப்பீங்கன்னு ஆப்பை ப்ரெடிக்ட் பண்ணி கரெக்டான நேரத்துல உங்களை ரிவைஸ் பண்ண வைக்கும். இதனால நீங்க படிச்ச எதையுமே எப்பயுமே மறக்க மாட்டீங்க. சோ மறக்காம பிளே ஸ்டோர்ல ஸ்கோக் லெவல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி. சரி, இப்போ நாம ரெண்டாவது எடிட்டோரியல் பார்க்கலாம். இதோட டைட்டில் அப்புறம் சப்டைட்டில் என்னன்னு பாப்போம். Elusive Deal on the Iran-US Ceasefire Talks. பிடிபடாத ஒப்பந்தம், ஈரான் அமெரிக்க போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகள் குறித்து. US and Iran must continue diplomatic efforts to end the war. போரை முடிவுக்கு கொண்டுவர அமெரிக்காவும் ஈரானும் இராஜதந்திர முயற்சிகளை தொடர வேண்டும். இங்க இல்யூசிவ் அப்படின்னா ஈஸியா கிடைக்காத அல்லது பிடிபடாத ஒரு விஷயம்னு அர்த்தம். டிப்ளமேட்டிக் அப்படின்னா நாடுகளுக்கு இடையில பிரச்சனைகளை சுமூகமா பேசி தீர்க்கிற இராஜதந்திர முறை. 21 hours of talks in Islamabad between the US and Iran. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே இஸ்லாமாபாத்தில் நடந்த 21 மணி நேர பேச்சுவார்த்தைகள் ended without a breakthrough. எந்த ஒரு பெரிய முன்னேற்றமும் இல்லாமல் முடிவடைந்தது. பிரேக் த்ரூ அப்படின்னா ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்த ஒரு பிரச்சனையில திடீர்னு கிடைக்கிற ஒரு பெரிய வெற்றி அல்லது முன்னேற்றம். That no agreement emerged from the first post-ceasefire meeting. போர் நிறுத்தத்திற்கு பிந்தைய முதல் கூட்டத்திலிருந்து எந்த ஒப்பந்தமும் உருவாகவில்லை என்பது is not surprising, ஆச்சரியம் அளிக்கவில்லை. Nor does it mean that the process has collapsed. மேலும் இதன் அர்த்தம் இந்த செயல்முறை சரிந்துவிட்டது என்பதும் இல்லை. Collapsed அப்படின்னா முழுமையா தோல்வியடைஞ்சு வீழ்ந்துடுச்சுன்னு அர்த்தம். Even before the talks began, பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பே it was evident that there were huge gaps between the two sides. இரு தரப்பினருக்கும் இடையே பெரிய இடைவெளிகள் இருந்தது தெளிவாக தெரிந்தது. Evident அப்படின்னா ரொம்ப கண்கூடாக தெளிவா தெரியுதுன்னு அர்த்தம். The 2-week ceasefire announced by US President Donald Trump on April 8, ஏப்ரல் 8 அன்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த 2 வார போர் நிறுத்தம் after 39 days of war, 39 நாள் போருக்கு பிறகு looked shaky from day 1. முதல் நாளிலிருந்தே நிலையற்றதாக காணப்பட்டது. As Israel stepped up air strikes on Lebanon, இஸ்ரேல் லெபனான் மீது வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்தியதால் killing hundreds, நூற்றுக்கணக்கானோரை கொன்று. சீஸ்ஃபயர் அப்படின்னா 2 நாடுகளுக்கிடையில சண்டைய கொஞ்ச நாளைக்கு நிப்பாட்டி வைக்கிற போர் நிறுத்த ஒப்பந்தம். ஷேக்கி அப்படின்னா ஒரு உறுதி இல்லாம தள்ளாடிக்கிட்டு இருக்கிற நிலை. Both Iran and Pakistan, which mediated the truce, இந்த போர் நிறுத்தத்தை மத்தியஸ்தம் செய்த ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஆகிய இரண்டும் claimed that Lebanon was covered by the ceasefire. லெபனானும் இந்த போர் நிறுத்தத்திற்குள் அடங்கும் என்று கூறின. While Israel wants to continue the war. அதே சமயம் இஸ்ரேல் போரை தொடர விரும்புகிறது. மீடியேட்டட் அப்படின்னா 2 பேருக்கு இடையில சண்டை நடக்கும்போது நடுவுல நின்னு பேசி தீர்த்து வைக்கிற மத்தியஸ்தம் பண்றது. ட்ரூஸ் அப்படின்னாலும் சீஸ்ஃபயர் மாதிரிதான், ஒரு தற்காலிக அமைதி ஒப்பந்தம். There was no mutually agreed framework for the Islamabad talks either. இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைக்கும் பரஸ்பரம் ஒப்புக்கொள்ளப்பட்ட கட்டமைப்பு எதுவும் இல்லை. மியூச்சுவலி அப்படின்னா 2 தரப்பும் சேர்ந்து பரஸ்பரமா ஒத்துக்கிறது. ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தை எப்படி நடக்கணும்னு வரையறுக்கப்பட்ட ஒரு அடிப்படை கட்டமைப்பு.
Iran claimed that its 10-point proposal was accepted. ஈரான் தனது 10 அம்ச முன்மொழிவு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக கூறியது as the basis for discussion, விவாதத்திற்கான அடிப்படையாக. While the White House said that, அதே சமயம் வெள்ளை மாளிகை என்ன கூறியது என்றால் the 10 points that it received were different. அது பெற்ற 10 அம்சங்கள் வித்தியாசமாக இருந்தன from those in the proposal that Tehran had released. தெஹரான் வெளியிட்ட முன்மொழிவில் இருந்தவற்றில் இருந்து. ப்ரப்போசல் அப்படின்னா ஒரு திட்டத்தையோ ஐடியாவையோ மத்தவங்க கிட்ட பரிசீலனைக்கு கொடுக்கிற முன்மொழிவு. Despite differences, கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும், the meeting between US Vice President J.D. Vance and the Iranian delegation, அமெரிக்க துணை ஜனாதிபதி J.D. Vance மற்றும் ஈரானிய பிரதிநிதிகள் குழுவிற்கும் இடையிலான சந்திப்பு, headed by Parliament Speaker Mohammad Bagher Ghalibaf, நாடாளுமன்ற சபாநாயகர் Mohammad Bagher Ghalibaf தலைமையிலான the first face-to-face senior level meeting between the two sides, இரு தரப்பினருக்கும் இடையிலான முதல் நேருக்கு நேர் உயர்மட்ட சந்திப்பு since the 1979 revolution 1979 புரட்சிக்கு பிறகு marked significant progress ஒரு குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. டெலிகேஷன் அப்படின்னா ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ ரெப்ரசன்ட் பண்றதுக்காக போற பிரதிநிதிகள் குழு. According to Mr. Vance and Iranian officials, திரு Vance மற்றும் ஈரானிய அதிகாரிகளின் கூற்றுப்படி 3 issues remain contentious. 3 பிரச்சனைகள் இன்னும் சர்ச்சைக்குரியதாகவே உள்ளன. Iran's nuclear program, ஈரானின் அணுசக்தி திட்டம், its control over the Strait of Hormuz, ஹார்மோஸ் ஜலசந்தி மீதான அதன் கட்டுப்பாடு, மற்றும் Israeli strikes on Lebanon, மற்றும் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள். Contentious அப்படின்னா எப்பவுமே சண்டையையோ விவாதத்தையோ உருவாக்க சர்ச்சைக்குரிய விஷயம். Notably, Iran was willing to make a deal on its nuclear program. குறிப்பிடத்தக்க வகையில் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் குறித்து ஒப்பந்தம் செய்ய தயாராக இருந்தது. The strait was fully open, ஜலசந்தி முழுமையாக திறக்கப்பட்டிருந்தது, and the Lebanon situation had not escalated into a full-scale ground invasion. மேலும் லெபனான் நிலைமை ஒரு முழு அளவான தரைவழி படையெடுப்பாக தீவிரமடையவில்லை. Before the US and Israel launched the war on Iran on February 28. Escalated அப்படின்னா ஒரு சின்ன பிரச்சனை படிப்படியா பெருசாகி மோசமாகிறது. இன்வேஷன் அப்படின்னா ஒரு நாட்டை கைப்பற்றதுக்காக படைகளோட உள்ள நுழைஞ்சு தாக்குற படையெடுப்பு. US-Israeli bombings have not met their stated objectives. அமெரிக்க-இஸ்ரேலிய குண்டுவெடிப்புகள் அவற்றின் குறிப்பிட்ட நோக்கங்களை அடையவில்லை. Objectives அப்படின்னா அவங்க அடைய நினைத்த இலக்குகள் அல்லது நோக்கங்கள். On the contrary, இதற்கு மாறாக, the war has hardened Iran's position. போர் ஈரானின் நிலைப்பாட்டை கடினமாக்கியுள்ளது and triggered a whole new crisis over the Strait of Hormuz. மேலும் ஹார்மூஸ் ஜலசந்தி குறித்து ஒரு முழுமையான புதிய நெருக்கடியை தூண்டியுள்ளது. Contrary அப்படின்னா எதிர்பார்த்ததுக்கு நேர்மாறா நடக்கிறது. Triggered அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையை தூண்டிவிடுறது. Mr. Trump, who unilaterally sabotaged the Obama-era Iran nuclear deal in 2018, 2018 ஒபாமா காலத்திய ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்தை ஒரு தலைப்பட்சமாக சீர்குலைத்த திரு ட்ரம்ப் should not have started this war. இந்த போரை தொடங்கியிருக்க கூடாது. யூனிலாட்ரலி அப்படின்னா மத்தவங்க கிட்ட கலந்து ஆலோசிக்காம ஒரு ஆள் மட்டும் தனிச்சையா ஒரு முடிவெடுக்கிறது. சாபட்டாஜ்ட் அப்படின்னா வேணும்னே ஒரு நல்ல விஷயத்தை கெடுத்து விடுறது இல்லனா நாசம் பண்றது. But now that the war has turned out to be a strategic setback, ஆனால் இப்போது போர் ஒரு மூகவாள பின்னடைவாக மாறியுள்ளதால், for the US and its regional allies, அமெரிக்கா மற்றும் அதன் பிராந்திய நட்பு நாடுகளுக்கு, Washington must focus on a negotiated settlement without ultimatums. வாஷிங்டன் இறுதி எச்சரிக்கைகள் இல்லாமல் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பதில் கவனம் செலுத்த வேண்டும். Strategic setback அப்படின்னா ஒரு பெரிய பிளான்ல ஏற்படுற பின்னடைவு. Allies அப்படின்னா போர்க்காலத்துல ஒன்னா சேர்ந்து செயல்படுற நட்பு நாடுகள். அல்டிமேட்டம்ஸ் அப்படின்னா இத பண்ணலேனா அவ்வளவுதான் அப்படின்னு கொடுக்கிற ஒரு கடுமையான இறுதி எச்சரிக்கை. Iran, for its part, realizes that it holds significant leverage. ஈரான் தன் பங்கிற்கு தன்னிடம் சில குறிப்பிடத்தக்க செல்வாக்கு இருப்பதை உணர்கிறது. But it should avoid overplaying its hand. ஆனால் அது தனது பலத்தை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். Leverage அப்படின்னா ஒரு பேச்சுவார்த்தையில நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய ஒரு பலம் அல்லது செல்வாக்கு.
ஓவர் பிளேயிங் இட்ஸ் ஹேண்ட் அப்படிங்கிறது ஒரு இடியம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம கிட்ட இருக்கிற பலத்தை வச்சு ரொம்ப ஓவரா ஆடுறது. இதனால கடைசியில நமக்கே அது ஆப்பா முடிஞ்சிடும். Tehran needs credible security guarantees against future aggression. எதிர்கால ஆக்கிரமிப்புக்கு எதிராக தெஹரானுக்கு நம்பகமான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் தேவை. And support for reconstruction மற்றும் மறுசீரமைப்பிற்கான ஆதரவு தேவை. While the wanton Israeli killings in Lebanon must end, அதே சமயத்தில் லெபனானில் இஸ்ரேலின் ஈவிரக்கமற்ற கொலைகள் முடிவுக்கு வர வேண்டும். Credible அப்படின்னா முழுமையா நம்பக்கூடிய. அக்ரெஷன் அப்படின்னா எந்த காரணமும் இல்லாம மத்தவங்க மேல கோபமா தாக்குதல் நடத்துறது. வாண்டன் அப்படின்னா எந்த ஒரு நியாயமும் இல்லாம ரொம்ப கொடூரமா ஈவிரக்கமே இல்லாம செய்ற வன்முறை. At the same time, அதே நேரத்தில் Iran should be open to concessions on the nuclear front. அணுசக்தி விவகாரத்தில் சலுகைகளை வழங்க ஈரான் திறந்த மனதுடன் இருக்க வேண்டும். And to fully reopening the Strait of Hormuz to global traffic. மேலும் உலகளாவிய போக்குவரத்திற்காக ஹார்மோஸ் ஜலசந்தியை மீண்டும் முழுமையாக திறப்பதற்கும். கன்செஷன்ஸ் அப்படின்னா ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக நாம இறங்கி வந்து விட்டு கொடுக்கிற சலுகைகள். The Islamabad meeting could be a starting point. இஸ்லாமாபாத் சந்திப்பு ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கலாம். If both sides sustain dialogue, இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தையை தொடர்ந்தால். While holding the ceasefire, போர் நிறுத்தத்தை கடைபிடிக்கும் அதே வேளையில். Sustain அப்படின்னா ஒரு விஷயத்தை கைவிடாம தொடர்ந்து நிலைநிறுத்துறது. இந்த ரெண்டாவது எடிட்டோரியலோட டோன் பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல அமெரிக்க அதிபர் ட்ரம்போட செயல்பாடுகளையும் இஸ்ரேலோட ஈவிரக்கமற்ற தாக்குதல்களையும் ரைட்டர் ரொம்ப கடுமையா விமர்சிச்சிருக்காரு. அதனால இந்த டோன் கிரிட்டிக்கலா இருக்கு. கடைசியா உங்க எல்லாருக்கும் ஒரு சூப்பரான நியூஸ். நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி ஈவினிங் 7 PM எடிட்டோரியல் வொக்காபுலரி லீக் குவிஸ் நடக்குது. அன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த எடிட்டோரியல் வொக்காபுலரிஸை வச்சு இந்த லைவ் குவிஸ் நடக்கும். இத நாம IPL for Editorial Vocabulary அப்படின்னே சொல்லலாம். இதுல மந்த்லி லீக்ஸ், பாயிண்ட்ஸ் அப்புறம் நிறைய ரிவார்ட்ஸும் இருக்கு. படிக்கிறதுக்கு ரொம்பவே ஃபன்னாவும் காம்படிட்டிவாவும் இருக்கும். மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்ம டெலிகிராம் vocab லீக்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளைக்கு